ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். இவங்க எழுதின புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இது பாரதியாருடைய வரலாற்று நூல். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற கஷ்டம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா கரிப்பு மணிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது குறிஞ்சி தேன். குறிஞ்சினாலே என்னது? மலை சார்ந்த இடம். நீலகிரி மாவட்டத்துல வாழ்ற படுகர் இன மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கவலைகள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் அதெல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க குறிஞ்சி தேன் அப்படின்ற புத்தகத்துல. அடுத்தது அலைவாய்க்கரையில். அலைவாய்க்கரையில் அப்படின்னா மீனவர்களுடைய கஷ்டத்தை பத்தி எழுதியிருக்காங்க அலைவாய்க்கரையில் அப்படின்ற புத்தகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா சேற்றல் மனிதர்கள் வேருக்கு நீர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் துயரம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. சமூகம் ரிலேட்டடா இருக்கிற புக்ஸ் தான் அவங்க மேக்சிமம் எழுதுவாங்க ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க. கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் வேலை செய்ய விடுறாங்கல்ல, அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்ற புத்தகம். அடுத்தது மண்ணகத்து பூந்துளிகள். இது என்னன்னா பெண் குழந்தைகளை கொலை பண்றதுக்கு அதுக்கான காரணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற புத்தகம்.